இந்திய பொருட்கள் மீதான அமெரிக்காவின் 50 விழுக்காடு வரி விதிப்பு அமலுக்கு வந்திருக்கும் நிலையில் கொரோனா காலத்தில் வழங்கப்பட்ட சலுகைகளை மீண்டும் செயல்படுத்த மத்திய அரசுக்கு தொழில்துறையினர் உற்பத்தியாளர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். இந்திய பொருட்கள் மீது அமெரிக்க அரசு விதித்துள்ள 25 விழுக்காடு வரி விதிப்பு அமலுக்கு வந்திருப்பதால் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் இந்திய பொருட்களுக்கு 50 விழுக்காடு வரி செலுத்த வேண்டியுள்ளது. இந்த அதீத வரியால் இந்திய பொருட்களை அமெரிக்க சந்தையில் போட்டியிட முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இது இந்திய தொழில்துறையினர் ஏற்றுமதியாளர்கள் மத்தியில் பெரும் கவலையை ஏற்படுத்தியிருக்கும் சூழலில் வெளிநாட்டு நெருக்கடிகளுக்கு பணியாமல் இந்திய தொழில்துறையினரை அரசு பாதுகாக்கும் என்று பிரதமர் மோடி ஏற்கனவே உறுதியளித்துள்ளார். அதனை சுட்டிக்காட்டி கொரோனா காலத்தில் உற்பத்தியாளர்களின் நெருக்கடியை போக்கும் விதமாக மத்திய அரசு அளித்த சலுகைகளை மீண்டும் செயல்படுத்த மத்திய அரசுக்கு கோரிக்கை எழுந்துள்ளது. இந்நிலையில் டெல்லியில் பிரதமர் மோடி தலைமையில் நடந்த அவசர ஆலோசனைக் கூட்டத்தில் கொள்கை ரீதியான நடவடிக்கைகள் மூலம் ஏற்றுமதி பாதிப்பை தடுப்பது குறித்து விவாதிக்கப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ட்ரம்ப் மற்றும் மோடி இடையே மதிப்புமிக்க உறவு இருப்பதால் இரு நாடுகளுக்கு இடையேயான உறவில் சிக்கல் எழாது என்று அமெரிக்க நிதித்துறை அமைச்சர் ஸ்காட் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இந்தியா அமெரிக்கா வர்த்தக கருத்து மோதல் தொடர்பாக செய்தி நிறுவனத்துக்கு அவர் அளித்துள்ள பேட்டியில் வர்த்தக விவகாரத்தில் இந்தியாவுடன் முதலில் பேச்சுவார்த்தை தொடங்கியதாகவும் ஆனால் உடன்பாடு எட்டப்படவில்லை என்றும் தெரிவித்தார். இடையில் ரஷ்யாவில் கச்சா எண்ணெய் வாங்கும் விவகாரம் எழுந்ததால் வரி விதிப்பு தொடர்பான சிக்கல்கள் எழுந்ததை குறிப்பிட்ட பெசன்ட் இருதரப்பு உறவில் பல அடுக்குகள் உள்ளதாகவும் குறிப்பிட்டார். விரைவில் பிரச்சனைகள் சரி செய்யப்பட்டு உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடான இந்தியாவும் உலகின் மிகப்பெரிய பொருளாதாரத்தை கொண்ட நாடான அமெரிக்காவும் ஒன்றிணைந்து பயணிக்கும் என்று ஸ்காட் நம்பிக்கை தெரிவித்தார். அமெரிக்காவின் 50% வரியால் இந்தியாவில் எந்தெந்த தொழில்களுக்கு பாதிப்பு, எந்தெந்த தொழில் நகரங்களுக்கு பாதிப்பு என்றும் இந்தியாவின் பாதிப்பு எந்த நாட்டுக்கெல்லாம் சாதகமாக மாறப்போகிறது என்றும் பார்க்கலாம். அமெரிக்காவின் 50% வரி விதிப்பால் இந்தியாவில் 8 துறைகள் அதிகம் பாதிக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக ஆண்டுக்கு 94,000 கோடி ரூபாய் மதிப்புக்கு ஏற்றுமதி செய்யும் ஆடைகள் துறை மிக அதிக பாதிப்புக்குள்ளாகியுள்ளது. வைரங்கள், நகைகள் உள்ளிட்ட ஆபரண பொருட்கள் துறை 87,000 கோடி ரூபாய் மதிப்புக்கு ஏற்றுமதி செய்கிறது. இத்துறை இரண்டாவது அதிக பாதிப்பை சந்தித்துள்ளது. இயந்திரங்கள் துறையிலிருந்து 58,000 கோடிக்கும், வேளாண் விளைபொருட்கள் மற்றும் பதப்படுத்தப்பட்ட பொருட்கள் 51,000 கோடி ரூபாய் மதிப்புக்கும் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. இரும்பு உள்ளிட்ட உலோகங்கள் ஏற்றுமதி 40,000 கோடி ரூபாய் மதிப்புக்கு நடைபெறுகிறது. இறால் உள்ளிட்ட கடலுணவு பொருட்கள் ஏற்றுமதி 20,000 கோடி ரூபாயாக உள்ளது. வேதிப்பொருட்கள் 23,000 கோடிக்கு ஏற்றுமதியாகிறது. கைவினைப் பொருட்கள், தோல் பொருட்கள் ஏற்றுமதி 43,000 கோடி ரூபாயாக உள்ளது. இவை அனைத்தும் அதிக பாதிப்பை சந்திக்கின்றன. எனினும் மருந்து, மின்னணு பொருட்கள், பெட்ரோலிய பொருட்கள் ஆகிய ஏற்றுமதி துறைகளுக்கு விலக்கு உள்ளதால் பாதிப்பு இல்லாத நிலை உள்ளது. தொழில் நகரங்களை பொறுத்தவரை திருப்பூர், நொய்டா, சூரத், ஜோத்பூர், விசாகப்பட்டினம் ஆகியவை அதிக பாதிப்பை எதிர்கொண்டுள்ளன. அதே நேரம் இந்தியாவுக்கு ஏற்பட்ட பாதிப்பு சீனா, வங்கதேசம், வியட்நாம், துருக்கி, இந்தோனேஷியா, மெக்சிகோ ஆகிய நாடுகளுக்கு சாதகமாகியுள்ளது. ஏனெனில் இந்தியாவை விட இந்நாட்டு பொருட்களுக்கு அமெரிக்காவில் குறைவான வரியே விதிக்கப்படுகிறது.